இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ப ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், உற்சாகமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது யார்? நம்ப ஏசப்பா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலையும் சோர்ந்து போய் உக்காந்துடுறோம்ல, யாருமே இல்லைல்ல உற்சாகப்படுத்துறதுக்கு, கை கொடுத்து தூக்குறதுக்கு யாருமே இல்லைல்ல, உன்னால் முடியும்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைல்ல. நீ விழுந்தாலும் பரவாயில்ல, நம்மளை மிதிச்சுட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்களோ, விழுந்துட்டானா பார்த்துக்கலாம், கை குட்டி சிரிக்க நிறைய பேர் இருக்காங்களோ. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணோம்? அடுத்தவங்க நம்பி இல்லை, நம்மளை நம்பி தான் நம்ம இருக்கோம். அம்மாவும் இல்லையா நிறைய விட சொல்கிற விஷயம் இதுதான். அடுத்தவங்க எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் நம்மளும் என்ன பண்ணுவோம்? உதவி செய்வோம், எல்லாம் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கான வாய்ப்பை அவங்க பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்களோ, அதை நம்ம அப்படி பார்க்குறது இல்லை. அவங்களுக்கு கிடச்சிதுப்பா, அவங்க பண்ணாங்கப்பா, அவங்க ஓன் வாழ்கிறாங்கப்பான்னு சொன்ன என்ன பண்ணுறோம்? ஆஸ் ஆடியன்ஸாக இருந்து நம்ம பார்த்துட்டு பொறாமப்படுறோம்ல, அதெல்லாம் வேணாங்க. அவங்களுக்கு கிடச்சிது, ஓகே, காட் கிஃப்ட்னு சொல்லலாம். அவங்க அந்த விஷயம் கிடச்சிது, அவங்க ஓன் இருக்காங்க, நமக்கு அது வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? கடினமாக உழைக்கணும். என்ன பண்ணோம்? கடினமாக உழைக்கணும். அது பண்ண மாட்டோம்ல. விமர்சனங்கள் சொல்ல என்ன பண்ணிட்டுருக்கோம்? அதை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம்ல. இப்படிலாம் வாழணும், அப்படிலாம் இருக்கணும், ஓஹோன்னு வாழணும்ல அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையாக பேசிடலாம். அது நட்சத்திரத்தில் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? கடினமாக உழைக்கணும். இந்த மாதிரி வீடு வாங்கணும், இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரியான வாய்ப்பு, வசதி வாய்ப்போடு நம்ம இருக்கணும் அப்படின்னா அதில் எப்படி வரும்? வாய் வார்த்தை சொன்னால் வந்துடுமா? உழைக்கணும், கடினமான உழைப்பு போடணும்ல, முழுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்தா எதுவுமே நடக்காது. அம்மாவா இல்லையோ? ஐயோ வாழ்க்கையே போச்சுப்பான், எதுக்கு தான் நான் பிறந்தேன், புலம்பி தள்ளிட்டு இருப்போம். இன்றைய நாளில் கடன் தொல்லைகள் அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பொருளாதாரத்தில் உயர முடியல, என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? புலம்பி தள்ளிகிட்டே இருக்கோம்ல. அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணலாம்? யோசிக்கலாம்ல. யோசித்து நல்ல ஒரு நிதானமான ஒரு முடிவு எடுங்க. கண்டிப்பாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்ற போகின்றார். மகளே மகனே கலங்காத, உனக்கான நேரம் வருகின்ற பொழுது நீ பிரகாசிப்பாய், உலகிற்கு ஒளியாக இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ. கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை எப்போ வேணால் மாறலாங்க. எப்போ என்ன நடக்குன்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் கூடவே தான் இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாதவங்க தான் இருப்பாங்க. என்னடா இவெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க, ஏமாந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் டக்குன்னு திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்கள்ல, டாப்புக்கு. என்னடா டே, அவன் இப்படி தான் வருவான்னு தெரியவே தெரியாது, இப்படி இருந்தானே அந்த பையன் இப்படி ஆகிட்டானா, இந்த பொண்ணு இப்படி தான் இருந்துச்சு, எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? வாயடிச்சு போயிடுவோம்ல. இவங்களாம் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க நம்மளோட டாப்பில் இருப்பாங்களோ. அப்போ தான் நம்ம பேசுவோம், ஐயோ நம்ம பேசியே இப்படியே போயிட்டோம்ல. ஸோ பேச்சை கம்மி பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை என்ன பண்ண போகிறோன்றது செயலில் காட்ட போகிறோம் நம்ம எல்லாருமே. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9 சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா, நன்மை செய்கின்றதில் சோர்ந்து போகாமல் இருப்போமா? கண்டிப்பாக இருப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பார்த்தீங்களா? கண்டிப்பாக நம்ம சோர்ந்து போகின்ற வேலையில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உற்சாகத்தை கொடுங்க, நான் ஏன் சோர்ந்து போனோம், என்னால் முடியும்னு சொல்லி கண்டிப்பாக ஜெபிக்கின்ற வேலையில் இந்த வசனம் சொல்லுது போல தான் ஏற்ற காலத்தில் நிச்சயமாக நீ அறுவடை செய்வப்பா. கண்டிப்பாக ஜெயிப்பா வாழ்க்கையில். நீ அடுத்தவனை பார்க்குற, நீ கண்டிப்பாக உனக்கான இடம் நிச்சயமாக இருக்குது. அதனால் யாரையும் பார்க்காதீங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்காக என்ன பண்ணணும்? நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்றைய நாளுக்காக நன்றி ஆண்டவர், நான் செய்யக்கூடிய வேலைக்காக நன்றி ஆண்டவரே, நான் படிக்கக்கூடிய இந்த பாடம் எனக்கு மனசில் ஆழமாக பதினும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி பாருங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம், வெளி உலக வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம், நம்ம பிடிச்ச வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம். ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, விமர்சனங்கள் வர நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிறோம். அது நல்ல விமர்சனங்கள் வரலாம், இல்லை தவறான விமர்சனங்கள்லாம் வரலாம். அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காது, நல்லதாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுவும் உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகின்றது. ஆண்டவரின் ஆசீர்வாதம் பலுகி பெருக போதுங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு கணவன் மனைவிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உண்மை நோக்கி கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்கிறாச்சா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்க சொல்லி கேட்க போகிறோம். எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கலாங்க. விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். முதலாவது உங்களை நீங்கள் நம்புங்க. ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா?
எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. இன்றைக்கு தயவாய் எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. உமக்கும் உம்முடைய ஜனத்திற்கும் நாங்கள் செய்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நீர் அநீதியுள்ள தேவன் அல்ல. நீர் எங்களுக்கு பலன் அளிப்பீர் என்று விசுவசிக்கின்றேன் ராஜா. உம்மை நம்பி உம்முடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்களுடைய தளர்ந்த கரங்களை திடப்படுத்தி நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற இலக்கை நோக்கி தொடர்வதற்கான கிருபையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் எஸ்ஸப்பா. எங்கள் குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் நாங்கள் பலனை கண்டு வாழ்வில் முன்னேறி செல்ல உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்கள் கூட இருக்க போவதற்கான நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தகப்பனே. எங்கள் வாழ்வில் நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் இழக்காமல் நம்பிக்கையோடு வாழ்க்கையை முன்னேறி செல்ல உம்முடைய ஆசீர்வாதம் வேணும் எஸ்ஸப்பா. நல்ல எதிர்காலத்தையும் புதிய ஆரம்பங்களையும் அருள செய்யுங்க ராஜா. எங்கள் வாழ்வில் எல்லா பகுதிகளிலும் நீர் இருப்பீர் என்று நம்புகிறேன் எஸ்ஸப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் சரி, சோர்ந்து போகும் வேலையிலும் சரி, உற்சாகமாக இருக்கின்ற பகுதியிலும் சரி, மன நொந்து நூலானாலும் சரி ஆண்டவர் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவர். முழு பலத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் எஸ்ஸப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அந்த நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இயேசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப உறவுக்குள்ளே எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சுக்கோங்க இயேசப்பா. எவ்வளோ பிரிவுகள், எவ்வளோ பிரச்சனைகள் வாழ்வில், அந்த வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு புகுத்துங்க ஏசப்பா. நல்ல ஒரு மனதை கொடுங்க ஏசப்பா. நல்ல ஒரு சிந்தனையை கொடுங்க ஆண்டவரே. ஒற்றுமையாக இருக்கணும்னு கேட்குறேன் ஏசப்பா. சமாதானத்தோடு போயிடணும்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா, இப்படியே போயிடுமான்னு சொல்லி சோர்ந்து போகின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு தெம்பை கொடுங்க ஆண்டவரே. தவறான சிந்தனைகள் வேணாம், தப்பான முடிவுகள் வாழ்க்கைக்கு வேணான்னு சொல்லி வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை கொடுங்க ஏசப்பா. நீங்கள் எங்க கூட எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்வில் நிரம்பி வழி வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.